விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 19/3/2026 வியாழக்கிழமை காலை 6:53 மணி வரை அமாவாசை திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை பிரதமை திதியும், நாள் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை வீடு வாகனம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக மராமத்து பணிகளை செய்ய உகந்த நாளாகவும், ஆன்மீக பணிகள் தர்ம காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாகவும், வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். வியாழக்கிழமை என்ற முறையில் குரு ராகவேந்திரர் வழிபாடு நல்லதொரு உயர்வான மேம்பட்ட சூழலையும் மன நிம்மதியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், முக்கியமாக மேச லக்ன அன்பர்களுக்கு கொடுமையான துன்பத்தையும் வலியையும் வேதனையையும் கொடுக்கக்கூடிய தசா அமைப்பாகவும் புக்தி அமைப்பாகவும் எது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த தசை ஆகாது அப்படிங்கிறதுல தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கீங்க. அந்த அடிப்படையில் மேச லக்ன அன்பர்களுக்கு புதன் திசை கடினமான கெடுபலன்களை செய்யும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து, அசிங்கம், அவமானம், கேவலம் போன்ற அமைப்புகளை புதன் திசை 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட புதன் திசை மேற்சொன்ன பலன்களை அதிகமாக செய்யும். அடுத்ததாக சனி திசையும் கடுமையான பலன்களை செய்யும். அப்படிங்கிறத அடிப்படையில் உணர்ந்து கொள்வது மேச லக்ன நண்பர்களுக்கு நிறைய சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கு உதவியாக இருக்கும். நன்றி. மேசராசி அன்பர்களே, மேசராசியினருக்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? நினைத்தது அனைத்தையும் சாதிப்பதற்கு உகந்த நாளாகவும், நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாகவும் மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய முழுமையான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. தடைகள் அனைத்தும் நீங்க பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நண்பர்களால் அனுகூலம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் நிறைவான சூழல் உருவாகும். தடை ஏற்பட்டு வந்த திருமண காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இயல்பான நிலை நீடிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். பண சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் கூடுதலாக இருக்கும். மனதிற்கு பிடித்தமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்வதற்கான சூழல்களும் உண்டு. மனோதைரியம் மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து அதிக நன்மை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவதும் சிறப்பு. வியாபார விருத்திக்கு உதவும் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் புலப்படும். அதே நேரத்தில் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் நிதானமாக நடப்பதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதும் அனுகூலத்தை செய்யும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். உறவுகளோடு பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உகந்ததான சூழலை கொடுக்க போகிறது. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். குறிப்பாக பெண்களால் சிறு சிறு சங்கடங்களும் மன வருத்தங்களும் உருவாகலாம். உஷாராக இருங்கள். இந்த ராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு.
மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை உருவாகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமைகள் எந்த அளவில் இருக்கிறது? முக்கியமாக எல்லாவற்றையும் சமாளிக்கிற மனப்பான்மையோடு இன்றைய நாளில் நீங்கள் செயல்படுவீர்களா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மிக பலவீனமான சூழலில் தான் இருக்கிறார் ராசிநாதன். இருப்பினும் அனைத்தையும் சமாளிக்க அவர் உச்ச நிலையில் இருப்பது கூடுதல் பலம். செவ்வாய் திக்பலம் பெற்றிருப்பது நன்மை பயக்கும். 2-5 புதனும் 10ஆம் இடமான கேந்திர அமைப்பில் குருவின் தொடர்போடு இருப்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்தும். கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த குடும்பம், தனம், வாக்கு மூன்றிலும் உள்ள குழப்பங்கள் இன்றைய நாளில் விலகி அனுகூலமான தன்மைகள் ஏற்படுவதற்கான சூழல்கள் சிறப்பான முறையிலேயே இருக்கிறது. சிந்தித்து செயலாற்றுவீர்கள். நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து அனைவராலும் பாராட்டு பெறுவீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. உங்களுக்கான எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குறிப்பாக கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டாகும். மன மகிழ்ச்சிக்காக சில திருக்கோயில் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகள் அனுகூலத்தை செய்வார்கள். கணவன் மனைவி உறவு இயல்பான முறையில் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க அதிக முயற்சிகள் தேவைப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் நிறைவாக கிடைக்கும். பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்களும் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கவனமாக இருந்துகள். குழந்தைகளின் செயல்பாடு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகள் இன்றைய நாளில் தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் உற்சாகம் உருவாகும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு கௌரவம் உயரும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். குறிப்பாக அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வண்ணம் பூர்த்தியாகக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாப சூழல் மேம்பட போகிறது. மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாகவும் சிக்கனமான நடவடிக்கைகளின் மூலமாகவும் சேமிப்பு சார்ந்த சில மேன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் ராகுவோடு இணைந்து பழுதுபட்டிருந்தாலும் குருவின் பார்வை அதை ஈடுகட்டிருக்கிறது. குறிப்பாக மனதளவில் உற்சாகமும் சந்தோஷமும் மேம்படக்கூடிய நாள் என்றே மிதுனத்திற்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். குடும்பம், தனம், வாக்கு மூன்றிலும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பொருளாதார நலன் உயர்வதற்காக சில புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். குடும்ப உறவுகளுக்குள் இயல்பான சூழல் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் எதிர்பார்ப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதன் மூலமாக புகழ் பெறுவீர்கள். அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரையும் நம்பி பகிராமல் இருப்பது நலம் பயக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் சாதகமான பலனே கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு பின்பு விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லவிதமாக தடை நீங்கி நடக்கும். உறவுகளிடம் நிதானமாக பேசுவது அனுகூலத்தை தரும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்து இடைவெளி நீங்கும். பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளிடம் இனிமையாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. பெண்மணிகளுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உருவாகும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் அநேக நலன்களை பெற இருக்கிறீர்கள்.
குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சங்கடங்கள் எதுவும் இல்லாத தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வுகள் ஏற்படுகின்ற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கோள்சார கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது? அமாவாசை நிலையை விட்டு ராசிநாதன் சந்திரன் வெளியே வந்து விட்டார். இருப்பினும் அவர் சனியோடு இணைந்திருப்பது சற்று சில விஷயங்கள்ல அனுகூலமில்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் உச்ச சுக்கிரனுடைய தன்மை அவரை பாதுகாக்கிறது. கூடுதலாக விரய பாவகத்தில் நீடித்திருக்கின்ற குரு பகவான் செலவுகளை கூடுதலாக கொடுப்பார். அதே நேரத்தில் 8ல் இருக்கின்ற புதன் குருவின் தொடர்போடு இருக்கிறதால வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு சற்று கூடுதல் முயற்சிக்கு பிறகு ஆதாயம் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கும் திறமை உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சற்று சிக்கலான சூழலில் இருக்கிறதால கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. மேலும் ஹோட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள் சார்ந்த தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறை என்பர்கள் உயர்வினை பெற இருக்கிறீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் இனிதே நடக்கும். சிலருக்கு புத்திரபாக்கிய அமைப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உருவாகும். குழந்தைகளால் நன்மை ஏற்படும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் உருவாகும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும். இன்றைய நாள் கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு சற்று மந்தமான சூழல் நிலவும். மாணவர்கள் கற்றலில் கவனம் செலுத்துவது சிறப்பு. கூடுதலாக இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. மேன்மை நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புகள் மேம்பட போகிறது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? இன்றைய நாளில் எப்படிப்பட்ட சூழலோடு உங்களுடைய அமைப்புகள் எல்லாம் இருக்கும்? எப்படிப்பட்ட சங்கடத்தையும் எளிதாக சமாளித்து வெற்றி காணுகிற வகையில் உங்களுடைய நிகழ்வுகள் அனைத்தும் இருக்கும். 7ஆம் பாவகம் பலவீனமாக இருந்தாலும் குருவின் தொடர்பால் சற்றே ஆறுதல் அடைகிறது. கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் நலம் பயக்கும். குடும்ப உறவுகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருப்பது நல்லது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்கள்ல நிதானமாக போவது நல்லது. குழந்தைகளினுடைய புரிதல், அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து நீங்கள் மகிழக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கடுமையாக எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு அதில் நிறைவான வெற்றி காண இருக்கிறீர்கள். நேரத்தின் அருமையை உணர்ந்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் உருவாகும். புதிய நண்பர்கள் சேர்க்கை அமைவதற்கான சூழல்களும் உண்டு. எதிலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். திட்டமிட்ட காரியம் அனைத்தும் திட்டமிட்டபடி சிறப்பான முறையில் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் நிறைவான முறையில் கிடைக்கும். குறிப்பாக தொழில் பங்குதாரர்கள், உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நிலுவையில் உள்ள தொகை நிறைவான முறையில் வந்து சேரும். ஒரு சில அன்பர்களுக்கு வேலை மாற்றம் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமான முறையில் இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு, ஆசிர்வாதம் போன்றவை கிடைக்கும். உறவுகள், நட்புகள் மூலம் உதவிகள் உண்டு. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெறுவீர்கள்.
இழுபறியாக இருந்த காரியங்கள் தாராளமாக உங்களுக்கு வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கடன் தொல்லைகள் விலகும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய தன்மைகளும் இருக்கும். அரசாங்கம் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவரவர்களுடைய விருப்பங்களும் இஷ்டங்களும் நிறைவான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக, சிம்மத்திற்கு சிக்கல்கள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக வலிமை இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? மேம்பட்ட சூழலோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் மறைந்து பலவீனமாக இருந்தாலும் குருவின் தொடர்பால் மீண்டும் புத்துணர்வு பெறுகிறார். 7ஆம் பாவகம் சற்றே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுக்கிரன் சற்று பலவீனம் அடைந்திருக்கின்ற சூழலில் கணவன் மனைவி உறவு சற்று சிக்கலானதாகவும் சங்கடத்தை கொடுக்கின்ற வகையிலும் இருக்கும். கவனமாக இருங்கள். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் சில வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படலாம். உஷாராக இருப்பது நல்லது. எந்த ஒரு செயல்பாட்டிலும் உறுதியாக இருந்து முழுமையான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். மனத்துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகரிக்கும். குறிப்பாக மனக்கவலை விலகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் அநேக அனுகூலங்களை தரும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் தேவையில்லாத சில மனசங்கடங்களும் உருவாகும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் இணையவழி வருமானம் போன்ற நிகழ்வுகளில் அனுகூலமான சூழல் இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் சில உதவிகள் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவதற்கும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கும் முயற்சிகள் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலகம் தொடர்பான வேலைகளால் அலைச்சல் உருவாகும். கவனமாக இருங்கள். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. குழந்தைகளை பக்குவமாக கையாள்வது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே நிதானமாக பேசுவது எல்லாவற்றிலும் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் சில நேரங்களில் சங்கடங்கள் உருவாகலாம். பெண்மணிகளுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பாராட்டு பெறுவீர்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான புது அனுபவங்கள் கிடைக்கப் பெறுகிற நாளாக மேன்மை பொருந்திய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயருகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல்கள் மேம்படுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளின் கிரக வலிமைகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை இருக்கிறதா? கிரக அனுகூலம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய இணைவு சனி மற்றும் சூரிய சந்திரன் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் சற்று சாதகம் இல்லாத ஒரு சிக்கலான சூழலை கொடுக்கிறது. அதே நேரத்தில் அதிர்ஷ்ட பாவகமும் பாக்கியாதிபதியும் பலவீனமாகவே இருக்கிறார்கள். குருவின் பார்வை அனைத்தையும் சரி கட்டுகிறது. குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் அளவான முதலீடுகளையும் ஆர்வத்தையும் வைத்துக் கொள்வது நலம் பயக்கும். குடும்ப உறவுகளுக்குள் கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். முன்கோப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது அனுகூலத்தை செய்யும். எதிர்பாராத செலவுண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தடை தாமதம் கூட ஏற்படும். நிதி நிலைமை ஓரளவு இன்றைய நாளை சமாளிக்கின்ற வண்ணம் இருக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அதனால் உற்சாகமும் உருவாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வழக்கத்தை விட கூடுதலாக ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறிது மந்தமான சூழலில் காணப்பட்டாலும் வழக்கமான வருமானம் இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை செய்யும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் நினைத்தபடி நடக்கும். சக ஊழியர்களிடம் பேசும் பொழுதும் கோபப்படாமல் நிதானம் காப்பது நல்லது.
குடும்ப உறவுகளிடம் விட்டு கொடுத்து போவது அனுகூலத்தை செய்யும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகளிடம் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணவரவு தாமதப்படும். கோபத்தை குறைத்து பக்குவமாகவும் நிதானமாகவும் நடப்பது அனுகூலத்தை செய்யும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் நற்பலன்களை கொடுத்தாலும் சில சங்கடங்கள் ஏற்படும், கவனமாக இருங்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு அதிக கவனம் தேவை. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் நல்லதொரு உயர்ந்த சாதகமான தன்மைகள் வெளிப்படுகின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு ஏற்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்கள் விரும்பியதை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக தொடர்புகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கிறது? சங்கடங்கள் அனைத்தையும் விலக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் விரைவாக செயலாற்றி நினைத்ததை நினைத்தபடி பெறக்கூடிய தினமாக, மேன்மைகள் பொருந்திய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குரு பகவான் தனுஸ்தானத்தையும் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தையும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற சூழல்களில் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் விலகும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தேவையற்ற வீண் விரையச் செலவுகள் உருவாகும். அதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் ஓரளவு நிறைவான சூழலை, நல்லதொரு நிம்மதியான தன்மைகளையும் கொடுக்கும். குழந்தைகளால் தேவையற்ற செலவுகள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். பெருமளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதையும் நம்ப வேண்டாம். முக்கிய கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே திருப்தி இல்லாதிருக்கிறதால உஷாராக இருப்பது நல்லது. எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறுமின்றி சிறப்பாக நடக்கும். குறிப்பாக தன்னம்பிக்கை மேம்படும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். குறிப்பாக தொழில் விருத்தியடைவதுடன் புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திருப்திகரமாக உணர்வீர்கள். பணவரவும் நல்லவிதமான முறையில் இருக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மனத்தெளிவு உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக கிடைக்கப்பெறுகிற தினமாக விருச்சிகத்திற்கு விரும்பியது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் ஏற்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? ராசிநாதன் ராசியை பார்ப்பதும், கூடுதலாக சில கிரக மாற்றங்கள், சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் திக்பலம் பெற்று வளர்பிறை நிலையில் இருக்கிறார். அதே நேரத்தில் சனியோடு இணைந்திருப்பது சற்று பலவீனம். 3ஆம் பாவகமும் செவ்வாய் ராகுவின் இருப்பால் பாதிக்கப்பட்டிருப்பது, 7ஆம் பாவகாதிபதியும் அங்கே பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பது, தொழில் பங்குதாரர்கள், கணவன் மனைவி உறவாகட்டும், நண்பர்களாலும் சில மன சங்கடங்கள், வேதனைகள் உருவாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. எல்லாவிதமான சிக்கல்களையும் நீங்களாகவே கையாளுவீர்கள். திறம்பட யோசித்து செயல்படுவீர்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பது சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். குடும்ப உறவுகளுக்குள் கூடுதல் கவனத்தோடும் பக்குவத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். எதிர்பாராத தனவரவு ஏற்படும். தேவையில்லாத கவலைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான செலவுகள் மேம்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது.
குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நல்ல விதமான முறையில் நடக்கும், நிம்மதி மேம்படும், குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் விலகும், குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குறிப்பாக உறவுகள் வருகையும் அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு வெற்றிகரமான சூழலை கொடுக்கும், முயற்சிகள் பலனளிக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபமும் அனுகூலமும் உருவாகும். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன் ஆலோசனை செய்து தொடங்குவது நல்லது. அரசியல்வாதிகள் மாணவர்கள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சிக்கல்கள் எதுவும் இல்லாத தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? இனிப்பான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்களோடு கூடிய சில அணுகுமுறைகளை கொடுக்க போகிறது. குறிப்பாக தனபாவகம் பலவீனமாக இருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதும், ராசிநாதன் மிக வலுவான சூழலில் இருப்பதும், ராசியின் யோகர்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் ராசியே வலுவாக சூழலில் அனைத்தையும் சமாளிக்கின்ற அணுகுமுறைகள் தெரியக்கூடிய நாளாகவும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் வரை கடின உழைப்பு தேவைப்படுகிற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள், எல்லோரிடமும் பக்குவமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமாக சுக்கிரன் சற்று பலவீனமாக இருப்பதால் வீடு வாகன விஷயங்கள், பெண்களால் சற்று சங்கடங்கள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். விரோதிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் பக்குவமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், கடன் தொந்தரவுகள் நீங்கும், காரிய வெற்றி உருவாகும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. பண வரவு உற்சாகத்தை கொடுக்கும். கடன் சார்ந்த விவகாரங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் நீண்ட அனுகூலத்தை கொடுக்கும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். கணவன் மனைவி உறவு நல்லதொரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் ஆதாயம் உருவாகும். உறவுகள் நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும், அனுகூலங்கள் உருவாகும். எதிரிகளும் நண்பர்களாவார்கள். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். கலைத்துறை என்பர்கள் சீரான முன்னேற்றத்தை இன்றைய நாளில் பெற இருக்கிறீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைக்கும். புகழ் பாராட்டு பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக மகரத்திற்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமான முறையில் நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக போகிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வலிமைகள் கிரக வல்லமைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? குடும்பத்தையும் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய வகையில் உயர்வான புத்துணர்ச்சியும் நல்லதொரு அனுபவங்களும் கிடைக்கப் பெறுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக ராசியில் புதன் செவ்வாய் ராகு சற்று பலவீனமான சூழல்தான் என்றாலும் ராசியை குரு பகவான் வலுத்து பார்க்கிறார். ராசிநாதனும் குருவின் வீட்டில் உச்ச சுக்கிரனோடு இணைந்து சுப தொடர்புகளை பெற்று தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான சங்கடங்களையும் நீக்கக்கூடிய அமைப்பில் கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். தயால குணத்தோடு செயல்படுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். இனிமையாக பேசி பழகுவீர்கள். உங்களுக்கான நன்மதிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் மீது அதிகமாக பாசம் கொள்வீர்கள். குறிப்பாக சுப செலவுகள் மேம்படும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து ஈடுபடுவது நல்லது. மன அமைதி பாதிக்கும்படியான சூழல்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். நண்பர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற அன்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை தரும். வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது சிறப்பினை கொடுக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுதும் கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லதொரு சாதகமான சூழலை கொடுக்கும். அலுவலக வேலைகளால் அலைச்சல்கள் உண்டாகலாம், கவனமாக இருங்கள். சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பது சிறப்பு.
குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபதாபத்தை உருவாக்கலாம், கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். குழந்தைகளினுடைய செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நட்புகள் உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும், மனக்கவலைகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதாயமும் நன்மையும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு திறம்பட செயலாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தடை நீங்கி சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் கிரக வல்லமைகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? உயர்ந்ததான மேம்பட்டதொரு நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். மேம்பட்ட தன்மையோடு 5 குடைய சந்திரன் ராசியிலேயே இன்றைய நாளில் உச்ச சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உறுதியான மனப்பான்மை ஏற்படும். தடை ஏற்பட்டு வந்த சில விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். மனதை பக்குவமாகவும் லேசாகவும் உணர்வீர்கள். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு கிடைக்கும். 12ஆம் பாவகம் செவ்வாய் ராகு புதன் குருவின் தொடர்போடு இருக்கிறதால் வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. தயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் நிறைவான முறையில் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நலம் பயக்கும். தேவையற்ற மனக்குழப்பத்தை விலக்கி தெளிவான முறையில் செயலாற்றி சிறப்பான வெற்றிதனை காண இருக்கிறீர்கள். பணத்தேவைகள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நண்பர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது அனுகூலத்தை செய்யும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு பின்பு விலகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு உருவாகும். குடும்ப உறவுகள் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கடன் விவகாரங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளில் மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் தேவையானதும் நடக்கக்கூடிய நாளாக, சிறப்புகள் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்களை உணரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.